சொல்றாங்க. சரிங்க சார். சரி. ஏன்னா அப்போ அந்த இதுல போயிட்டு வந்து அவருக்கு தான் ஒரு அது உங்களுக்கு அந்த கதை வரலாறு தெரியுமா? சித்தர்காடு இது தெரியாதுங்க சார். தெரியாது. ஆமா, அவர் வந்து சீர்காழி சிதம்பர நாடிகள்னு நம்ம மெய்கண்டார் வழியில வந்தவர் தான். சரிங்க சார். அவரு சைவ சித்தாந்தத்துல சிறந்து உள்ளவர். அவர் 63 சீடர்களோட கூட அவரும் 63 சீடர்களுமா சித்தர்காடுன்னு மாயவரத்து பக்கத்துல இருக்கு. சரிங்க சார். அங்க வந்து அவர்களுக்கு அவங்க எல்லாருமா சேர்ந்து அவங்களுக்கு எல்லாம் சித்தாந்தத்தை சொல்லிக் கொடுத்து பயிற்சி பண்ணிக்கிட்டு அவங்கள ட்ரெயின் பண்ணி அப்புறம் ஒரு நாள் வந்து அந்த சாப்பாடு பரிமாறும் போது மதிய உணவுல அங்க ஒரு வயசான ஒருத்தர் தான் எல்லாருக்கும் ஜாமையில் ஆக்கி போட்டு எல்லாம் பண்றாரு. மத்தியான வேலையில சாப்பாடு ஒரு வேளை. அப்ப அது பரிமாறும் போது அந்த சமையல்காரர் வந்து என்ன பண்ணிட்டாரு, வயசான இதுல நம்ம பசு நெய் விடுறதுக்கு பிறகு இழுப்பு நெய்யை எல்லாத்துக்கும் ஊத்திட்டாராம். சரிங்க சார். அதுல மிச்சவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. ஒரே ஒருத்தர் கண்ணப்பர்ன்ற ஒரு அடியார் மட்டும் ஐயா இவர் வாட்டுக்கு பசு நெய்ன்னு சொல்லி இடுப்பு நெய் ஊத்திட்டாருன்னு சொல்லி குருநாதர்கிட்ட கேக்குறாரு. அதடா உனக்கு வந்து பசு நெய்க்கும் இடுப்பு நெய்க்கும் என்ன வித்தியாசத்தை பாத்துட்டு இருக்க, நீ இன்னும் உனக்கு பக்கம் வரணும்னு சொல்லிட்டு நீ வடதேசம் யாத்திரை போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த கண்ணப்பர்ன்ற அந்த தன்னுடைய சீடரை அனுப்பி விட்டுறாரு. அனுப்பி விட்டு அவர் ஏன்னா அந்த பக்கம் வர்றதுக்குன்றது இது இந்த மாதிரி தான். நம்ம ஒரு இதுலயும் போய் அங்க சாப்பாட்டுக்கு வலிக்கு எல்லாமே புதுசு இல்லையா? ஆமாங்க சார். அந்த மாதிரி நீ பக்கம் வாங்கிட்டு வந்தாதான் உனக்கு சரியா வரும்னு சொல்லி அவர் அனுப்பி விட்டுறாரு. அதுக்குள்ள இந்த மீன் டைம் இவர் போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வர்றதுக்குள்ள இவங்க எல்லாம் வந்து முத்திக்கு போயிடுறாங்க. எல்லாரும் ஜீவ சமாதி ஆகி உள்ள போயிடுறாங்க. அப்புறம் வந்து பாத்துட்டு அவரை குருநாதா என்னை விட்டுட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லி கதறி அழும்போது அந்த சீர்காழி சித்தமட நாடிகள் என்ன பண்றாரு, அவரோட ஜீவ சமாதி ஃபுல்லா ஓபன் ஆயிட்டு அந்த உள்ள இருந்து அந்த கண்ணப்பா வான்னு சொல்லி அந்த கண்ணப்பரை தன்னுடைய மடியில உட்கார வச்சுட்டு திருப்பி அந்த ஜீவ சமாதி மூடிக்கிறதுதான். நடந்த சம்பவம் சார். ஆமா, மாயவரம் பக்கத்துல சித்தர்காடுன்னு இருக்கு. நீங்க ஒரு நாள் முடிஞ்சா போயிட்டு வாங்க. இது வந்து இப்போ நடந்த நிகழ்வு. அப்ப குருமாருங்க ஒருபோதும் ஒரு சீடனை கைவிட மாட்டாங்க தானே சார்? அதேதான், குருமார்கள் வந்து சீடனை கைவிட முடியாது இல்ல.